நின்றுட்டு ப்ரேயர் பண்ணிகிட்டு இருந்தேன். சார் அந்த சூனிய கட்டுகள்லாம் உடையட்டோன்றாங்க. என்னை மீறி அறியாமையாக எனக்கு என்ன ஆகுதுன்னு தெரியாமல் நான் இது பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ பார்த்தா தலைவலி ஃபுல்லாக விடுதலை ஆகி நான் இப்போ இங்கே நின்றுட்டுருக்கேன் சார். நான் அம்மாண்ட வேலைக்கிழமை சொல்லிட்டு போனேன், இதுமாரி எக்ஸ்ரே எடுக்கணும்னு சொல்லிட்டாங்கம்மா. எக்ஸ்ரேனா என்னம்மா? எக்ஸ்ரே அது எடுக்கணும்னு சொன்னாங்கன்னு நான் ஸ்டான்லேக்கு போனேன். நான் பயந்துக்குன்னு போனேன். நான் காலு ஒரு மாதிரி சவுண்டு கேட்குது, நடக்க முடியாது போலுதுன்ட்டு போனேன். நான் அங்கே போனோடனே அவங்க ஐயோ கால் ரொம்ப தேஞ்சு போயிருக்குமா, நீ எதுக்கோ போய் எடுத்துகிட்டு வான்னு சொன்னாங்க. அவங்க சொல்லி அனுப்புனாங்க. நான் உடனே சரி போய் எக்ஸ்ரே எடுத்துகிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. நான் அப்பயும் அங்கே போய் ஜெபம் பண்ணுறேன், எஸ்ஸப்பா எனக்கு எந்த ஒரு இதுவும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே எடுத்துகிட்டு வந்தேன். என்னம்மா கால் பார்த்தா வீக்கமாக இருக்குது, இதில் பார்த்தா எதுவுமே இல்லைன்றாங்க சொல்லி உடனே அவங்க 3 வேளைக்கு மட்டும் டேப்லெட் கொடுத்து அமிச்சாங்க. 2 நாள் போட்டேன். அப்போ கூட எனக்கு ஒரு மாதிரி வலி இருந்தது. காலையில் சந்தியாண்ட சொன்னேன், நான் வரல போடி சர்ச்சுக்கு, நான் வரலன்ட்டேன் சொல்லிட்டோன்னே அவள் என்னாண்ட பேசாமே வந்துட்டா, சொல்லாமல் கொள்ளாமே. அவள் போயிட்டு மணி 10:30 ஆயிடுச்சு. படுத்து தூங்கிட்டே இருந்தேன். என்னையே நம்ம அறியாத என்னை எழுப்பி கிளம்புன்னு சொல்லி என்னை வலிச்சிட்டு வர மாரி இருந்தது. நான் குளிச்சுட்டு வந்து என் தங்கச்சி குரல் கொடுத்தேன், சுஜி வரலையான்னு. இன்னும் வரலன்னு சொன்னாங்க, அதுக்குள்ளே வந்துட்டேன். நாங்கள் உடனே நான் இங்கே படி ஏற முடியல. அப்பயும் நான் சொல்லினறேன், ஏசப்பா எனக்கு எந்த பலவீனமும் இருக்கக்கூடாது. இப்போ எப்படி இருக்குமா? இப்போ சுத்தமாக அந்த கால் வலியே இல்லை. வயிற்றுல வலின்னு சொன்னீங்க நீங்க, என்ன அறியாம பின்னாடி தள்ளிட்டு போயிடுச்சு. வலி இருக்கா? வலி இருக்கு இல்ல இல்ல இப்போ வலி வயிறு சொல்லுமா உன்னை மட்டும் தள்ளிச்சு, வலி இல்ல. பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம். நான் வந்து நிற்கும் போதே ஒரு மாதிரி எனக்குள்ளே ஏதோ ஒரு மாதிரி பண்ணிகிட்டே இருந்தது. ஆனாலும் தேவன் எனக்கு இந்த நேரத்தில் ஜெபிக்கும் போது ஒரு விடுதலையை கொடுத்தாரு. அதற்காக கொடி நன்றி என் தேவனுக்கு. இந்த கை ஒரே ஷாக் அடிக்கிறப்போ அப்பப்போ வலிக்கும். அது இப்போ இல்லை, இந்த விரல் மட்டும் ஒரே வலியாக இருந்தது. இங்கே வந்ததுலேருந்து அந்த வலியில் ஏசப்பா கட்ட வச்சதுக்காக கொடி நன்றி. 2வது சனிக்கிழமை புஷ்பவாரத்தில் வந்த சாமியை பார்க்குறதுக்கு. அப்போ என்னோடய காலெல்லாம் வீக்கமாக இருந்தது. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்தேன். என்னை ஜெபித்து எண்ணெயில் தண்ணியில் 3 சொட்டு விட்டு நீங்கள் ஒரு 5 நாள் வைங்கன்னாங்க. வச்ச பிறகு வீக்கத்துலேருந்து கால் வலியிலேருந்து அந்த புண்ணெல்லாம் சுகமாகிடுச்சு. ஆமென். கர்த்தருக்கு நன்றி. எவ்வளோ நாளாக இருக்குது? எவ்வளோ நாளாக இருந்தது இது? எனக்கு 1 மாதமாக இருக்குது. எனக்கு ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, இந்த மாதிரி சாமி இங்கே ஜெபம் பண்ணுறாரு, நீங்கள் கண்டிப்பாக வாங்க சரியாயிடும் அப்படின்னாங்க. நான் பொஷவாக அனிதா ஸ்கூலில் 2வது சனிக்கிழமை சாட்சி கொடுத்தேன். என்னை மந்திரிச்சாங்க, தொட்டு என்னை ஜெபம் பண்ணாங்க. அந்த எண்ணெய் கொடுத்தாங்க. அது பக்கி அன்னக்குடியில் வச்சு 3 சொட்டு வீட்டில் போட்டு வச்சுருக்கீங்களா? அது இது டஸ்ட்டு படாமல் இருக்குது. கொஞ்சோண்டு புண்ணு இருக்குது. அதுக்காக இப்போ புண்ணெல்லாம் நல்லா ஆயிடுச்சு. ஆமென். கால் வீக்கெல்லாம் கூட கம்மி ஆயிடுச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பயன்ட்டிங்களா? லைஃப்பை பார்த்து இது நடக்கிறத பார்த்தோன்னு பயன்ட்டிங்களா? முன்னாடி பலவீனத்தை பார்த்து ப்ரேயருக்கு வர்றதுக்கு முன்னாடி கால் இப்படி ஆனவுடனே என்ன நினச்சிங்க மனசுக்குள்ள? எனக்கு என்ன இது அடிக்கடிக்கு இந்த மாதிரி வருது அப்படின்ற மாதிரி ஒரு பயத்தில் தான் வந்தேன். நான் சுகமாகும்னு நம்பிக்கை இருக்காதுல்ல? இல்லை, நீங்கள் ஜெபிச்ச பிறகு எல்லாம் கிளியர் ஆகிடுச்சு. அதுக்கு முன்னாடி நான் கேட்குறேன், அதுக்கு முன்னாடி மெடிசன்லாம் சாப்பிட்ருப்பீங்க? ஆமாம், மெடிசனில் சாப்பிட்டு எந்த ஒரு இதுவும் இல்லை. ஹெவி டோஸ் தான். எனக்கு கண் பார்வையை மங்கின மாதிரி ஆகிப்போச்சு. இப்போ எப்படி இருக்கு? இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல. ஏசப்பா பிடிச்சிங்க, இன்னும் பெரிய பலனை. கரங்களை தட்டி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு கால் வலி 3 நாளாக இருக்குது. அடிப்பாதம் எலும்பெல்லாம் அப்படியே எரிச்சலாக இருக்கும். 3 நாளாக ரொம்ப மெடிக்கலில் கூட மாத்திரை வாங்கி போட்டேன். என்னால் நடக்கவே முடியாது. நைட்டில் அழுகுவேன். தைலெல்லாம் போட்டு தண்ணியெல்லாம் வச்சு காய வச்சு ஊற்றுவாங்க. அப்பயே என்னால் முடியாது. கை வலிக்கும், சரியான வலியாக இருக்கும், தூங்கவே முடியாது. இப்போ சர்ச்சுக்கு ஐயா ஜெபம் பண்ணணும், எனக்கு இப்போ அந்த கால் வலி கை வலி இல்லை. அவங்க ஏசப்பா கொடி. 15 நாளாக உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் இருந்தேன். ஆனால் இப்போ சர்ச்சுக்கு ஆகணும் இந்த வாரம் அப்படின்ட்டு வந்தேன். ஆனால் வர்றப்போலாம் பயங்கரமான தலைவலி. கொஞ்ச நேரம் உட்காந்துருக்க கூட முடியல என்னால். ஆனால் இப்போ ஐயா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஜெபம் பண்ணோன்னே கொஞ்சம் தலைவலி பரவாயில்ல, நல்லா இருக்குது. உன்னை சாவடிக்க முடியாது சூன்யம் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு கத்தர் அந்த கட்டுகளை உடைச்சிருக்குது. ஆமீன். ஹாஸ்பிட்டல் கையம்மா திடீர்னு தான் பலவீனம் வந்திருக்கும் உங்களுக்கு. இந்த பலவீனத்துக்கு முன்னாடி இருந்திருக்காது. டாக்டர் என்னென்னமோ சொல்லியிருப்பாங்க. இப்போ போய் செக் பண்ணி பாருங்க, ஒன்றுமே இருக்காது. இருந்தாலும் பாஸ்டர் சொன்னார், யார் நெஞ்சு வலியோடு இருக்கிறாங்களோ அவங்க கிட்ட வாங்கினோடனே கிட்ட நின்று. இப்போ பாஸ்டர் ஜெபம் பண்ண பிறகு எனக்கு ஏதோ ஒரு மூச்சு அப்படியே ஒரு மாதிரி விட்டா மாதிரி இருந்தது. இப்போ ஒரு கையும் காலும்
நெஞ்சு ஓரளவுக்கு பரவாயில்ல, அது நல்லா இருக்கு. இப்போ ஃபாஸ்டர் வந்து இடுப்பு வலி கால் வலி எல்லாம் இருக்கவங்கள முன்னாடி வர சொன்னாங்க. இடுப்பு வலி ஒரு 3 நாளாக எனக்கு ரொம்ப இருந்துச்சு. ஆனால் வந்து இப்போ ப்ரேயர் பண்ணும்போது அது அப்படியே படிப்படியாக கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்குது. ஆனால் அந்த கால் வலி மட்டும் அப்படியே அந்த பாதத்தில் அப்படியே இழுத்து வந்து இறங்கி நிற்கிறது. பாதத்தில் கர்த்தர் சுகத்தை கொடுத்தார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமை உண்டாதாக. நான் வேலைச்சேரியில் டிவியில் பார்த்து தான் ப்ரோக்ராமை பாஸ்ட்டை கை வச்சு ஜெபம் பண்ணுற பார்த்து தான் ரொம்ப நாளாக வரணும்னு பிரயாசப்படுந்தேன். ஆனால் ஆண்டவர் என்னை இன்னைக்கு கொண்டு வந்திருக்காரு. நிறைய தடை வந்துச்சு. வரும்போது மெட்ரோ ட்ரெயின் நின்று போயிடுச்சு, டிராஃபிக் சிக்னல்னு. எப்போ தான் சீக்கிரமாக போகணும்னு ஏசப்பாயிட ஜெபம் பண்ணிட்டு இந்த ஆண்டவர் வந்து அந்த தடையும் நீக்கி என்னை கொண்டு வந்தார். எனக்கு வந்து ஒரு 3 மாதமாகவே இந்த ரைட் சைடில் வந்து கேன்சர் கட்டி இருக்குது. 2 குழந்தைங்க இருக்காங்க. நான் ஆண்டவரை ஏற்றுக்கினேன். எனக்கு அதுலேருந்து விடுதலை கிடைக்கணும்னு நான் ரொம்ப நாளாகவே ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். சர்ச்சுக்கும் போயிட்டு இருக்கிறேன் வீட்டாண்ட. ஆண்டவர் கண்டிப்பாக எனக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுவார். என் மார்பை எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஏசப்பா எனக்கு எந்த இடத்துலையும் பரவாமல் அந்த ஒரு இடத்துலையே வச்சுருக்காரு. கண்டிப்பாக நான் சுகத்தோட ஜீவனோட வந்து அநேக சாட்சிகளாக நான் எழும்பி நிற்பேன். அதேமாதிரி என் வீட்டுக்குள்ளே என்னால் 2 வருஷமாக வீட்டுக்குள்ளே நான் வேலை சென்னை தான் வந்திருக்கேன். 2 வருஷமாக வீட்டுக்குள்ளே இருக்கிறேன். என்னால் இருக்கவே முடியல. இந்த 4 மாதமும் தூக்கம் இல்லை. நைட்டான அப்படியே கத்துறது, பக்கத்தில் என் பேரை விட்டு கூப்பிட்றதுலாம் இப்போவும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. எல்லாத்தையும் மீறி நம்ம சர்ச்சுக்கு போகணுன்னு வந்திருக்கேன். ஆனால் ஆண்டவர் என் மேலே ஒரு பயம் இருந்துச்சு. இங்கே வரும்போது என் மேலே இந்த டக்குன்னு அது ஏதோ போன மாதிரி என் மனசு ஃப்ரீயான மாதிரியே இருக்குது. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். இதே மாதிரியே நான் ஃபுல் சுகத்தை அடைஞ்சு நான் அநேக சாட்சிகளுக்கு என்னை குடும்பமே ஒதுக்கி வச்சுருக்காங்க. எல்லாருமே வேணும்னு தூக்கி போட்டுருக்காங்க. ஒரு புள்ள பையன் கூட என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டான். என் சின்ன பொண்ணு தான் என் கூட இருக்குது. வாழ்க்கையே ரொம்ப நொந்து போய் சாகிற நிலைமையிலலாம் இருந்தேன். ஆண்டவர் உனக்கும் ஜீவன் இருக்குன்னு என்னை எழுப்பியிருக்காரு. நான் அநேக சாட்சிகளாக போய் நான் நிற்கணும். அதான் என்னுடைய பிரயாசமே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அமாவாசை ஜபத்துக்கு வந்த ரொம்ப நாள் தூக்கம் இல்லாமல் இருந்தேன். பாசு இன்னைக்கு போய் தூங்கன்னு சொன்னால் அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் நல்லா தூங்க. ஆமென்.